ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு, எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷம் சொல்லுவார். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. வியாதியஸ்தனுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு மருந்து இருக்கிறது என்று சொல்வது நற்செய்தி. அதுபோல் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை அப்படின்னு உனக்கு பாவத்தில் விடுதலை இருக்கிறது அப்படி என்று சொல்வது நற்செய்தி. சாபத்தில் இருக்கிறவனுக்கு சாபத்திலிருந்து விடுதலை உண்டு என்று சொல்வது நற்செய்தி. இப்படி நற்செய்தியை குறித்த ஒரு விளக்க சொல்லி கொடுக்குறார். நீங்கள் வசனம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வெறும் வசனத்தை நீங்கள் சொல்கிறது மட்டும் கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னன்னைக்கு வாருங்கள், இப்படி வசனம் சொல்கிறது இல்லை. இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு உங்களை விடுதலையாக்கு. ஒரு வேர்ட்ஸ் இல்லைப்பா, சொல்கிறார் வல்லமையோடு. ஹல்லேலூயா, வல்லமையோட சுவிசேஷத்தும் சொல்லணுமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே சீஷர்களை அனுப்பினார். நீங்கள் போய் கிராமங்களில் போய் தேவனுடைய ராஜ்யத்திற்குண்டான சுவிசேஷத்தை சொல்லுங்கன்ற. போய் சொல்லும்போது நீங்கள் அற்புதங்களை செய்கிற அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் போய் அற்புதங்களை செய்யுங்கன்ற. அவங்க போயிட்டு பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதிகளை சுகமாக்குறாங்க, கட்டுண்டவில் நிறைய பேர் சுகமாகறாங்க. தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடைகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷம் சொல்லுகிற நீங்கள் வல்லமையோட நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும். அது எப்படின்னா பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் பரிசுத்த ஆவி நிறைவோடு பேசணுமா. ஆமாம், நீங்கள் பிலிப்பு அப்போஸ் நடபடியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மினிஸ்ட்ரி பண்ணுறார். அவர் போகும்போது இந்த சமரியா பட்டணம் அலறுது, பிசாசு பிடிச்செல்லாம் ஓடுறான், சுகமடைகிறான், வியாதிகள் சுகமடையுது. பிரமிக்கத்தக்கதான காரியத்தை அவர் செய்கிறத பார்க்க முடியுது. எப்படின்னா பரிசுத்தாவி நிறைந்திருந்தார். ஸ்தேவான் பரிசுத்தாவி நிறைந்திருந்தார். நிச்சயம் ஸ்தேவானுக்கு பரலோகத்தை குறித்த ஒரு நிச்சயம். அடித்து கொண்டாலும் பரவாயில்ல, பரலோகம் எனக்காக திறந்துருக்குதுயா, நான் இப்போ போனால் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருந்தது. அப்போது பரிசுத்தாவியுடைய நிச்சயத்தோடு கூட நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும். அதை தான் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லிக் கொடுக்குறார். நானும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வசனத்தை மட்டும் சொல்லாமல் வல்லமையோடும் பரிசுத்தாவின் நிறைவோடும் கர்த்தர் செய்வார் என்ற முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இது நடக்குமா நடக்காத உங்களுக்குள்ள எந்தவித கன்ஃபியூஷன் வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையோட, நீங்கள் முழு விசுவாசத்தோட சுவிசேஷத்தை சொல்லுங்கள், வல்லமையோடு வெளிப்படுத்துங்க. அற்புதங்களை செய்கிறவங்களாம் நீங்கள் கூட்டங்களை நடத்துங்க. நீங்கள் போய் ஒரு கைப்பிடித்து கொடுத்தாலும், மற்றொருத்த இயேசுவை பற்றி சொன்னாலும், நடந்த அற்புதத்தை பகிரங்கமாக சொல்லுங்கள். கூச்சப்பட அவங்க நம்புவாங்களா, அதெல்லாம் தேவையில்லைங்க. அவங்க நம்புகிறாங்க, நம்பலை. நீங்கள் கண்டதை கேட்டதை நீங்கள் அழகாக சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லும்போது பரிசுத்தன் சில நேரம் சுகமாக்கிடுவார். சில நேரம் கதறி மக்கள் அழ ஆரம்பிச்சுவாங்க. பாவ உணர்வில் இந்த பிள்ளைங்க பெரியவர்கள் யாருன்னா சரி, நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது பாவத்தை குறித்தோ சாபத்தை குறித்தோ இப்படி இங்கே இருந்துச்சு, சாபத்தோடு இருந்தாங்க, கர்த்தர் விடுதலையாக்கணும் சொல்லும்போது அவங்க தானாகவே தேம்பி அழ ஆரம்பிப்பாங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவாங்க. சுவிசேஷத்தை வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு சொல்லாதீங்க. என்ன நினைப்பாங்களே, யார் வேணால் என்ன நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் போயிட்டு ஒரு தீர்வை சொல்லுகிறீர்கள், அதுதான் முக்கியம். அது கவனிக்கப்பட வேண்டியது. சரியா? நான் அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், காலேஜஸில், தொழில் பண்ணுற இடத்துல, இல்லை உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் அவங்க ரொம்ப பாரத்தை சொல்லும்போது, அப்போது ஒரு சாட்சியோடு கூட சுவிசேஷத்தை சொல்லும்போது யாருக்கு தெரியும், அந்த நேரமே சுகமாயிடுவாங்க. அந்த நேரம் அந்த பிரச்சனை மாறிடும். ஆமாம், நிச்சயமாக மாறிடும். அதனால் சுவிசேஷம் சொல்வதை வல்லமையோடு பரிசுத்தாவின் நிறைவோடு முழு நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே வசனத்தை மட்டும் இல்லை, வல்லமையோடு சாட்சியோடு ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள
எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வசனத்தோடு அல்ல, வல்லமையோடு சுவிசேஷம் சொன்னோம். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, புருஷர்கள், ஸ்திரீகள், ஊழியர்கள், உடன் ஊழியர்கள், மூப்பர்கள் யாவரும் சுவிசேஷம் சொல்லுகிற அந்த பாரம் உண்டாவதாக என்ன சொன்ன உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.